ஹாய், இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு ஃப்ரைட் லோட் ஸ்டிச்சு. இது பார்த்திங்கன்னா 3 கலரில், போன கிளாஸில் வந்து 2 கலர் பீடு வச்சு நம்ம போட்டோம். இது வந்து 3 கலரில் பீடு வச்சு போடுறது மாதிரி இருக்கும். சுகர் பீடு ஒரு 3 கலர் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்டிச் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் பைப்பிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. பைப்பிங் த்ரெட் எடுத்து 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 பீஸும் ஒரே அளவில் இருக்கட்டும். இந்த இடத்துல நம்ம வந்து இப்போது பசை வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். பசை வச்ச இடத்துல ஒட்டிட்டு இதுக்கு மேலே சிக்ஸாக் போடணும். அழகாக நீட்டாக அந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாமல் நீட்டாக சிக்ஸாக் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு வந்து காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடிலில் பீடு ஊசி பீட் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இதை சிக்ஸாக் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம சிக்ஸாக் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நான் ஒரு 3 கலரில் பீடு எடுத்து வச்சுருக்கேன். 3 கலரில் பீடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீடு வச்சு தான் நம்ம இப்போ போட போகிறோம். போன கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம 2 கலர் வச்சு போட்டிருப்போம். இப்போ இதில் 3 கலர் பீடு வச்சு நம்ம போட போகிறோம். போன கிளாஸில் பண்ணின அதே ஸ்டிச்சு தான், ஆனால் வந்து 3 கலர். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 6 பீடு எடுத்துக்கிறேன். எடுத்து வச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்கானி. ஓகே, இந்த மாதிரி கிராஸில் கொடுங்க. கிராஸில் கொடுத்து இதே லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் இங்கே வந்து மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிச்சு, அப்புறமா ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு மறுபடியும் அதே 6 பீட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 3 வாட்டி நம்ம கொடுத்துட்டோமா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல லாக் ஸ்டிச்சு போட்டுருங்க. கடைசியாக இதில் எண்டு நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு, இப்போது இங்கேருந்து போட்டிருக்கீங்களா, அப்போ இந்த சைடு அடுத்த கலர் எடுத்துக்கோங்க. அடுத்து நான் வந்து இப்போ பிங்க் எடுத்துக்கிறேன். இதுவும் அதே 6 பீடு எடுத்தால் இப்போ நம்ம வந்து இப்போ அது வந்து ஃப்ளாட்டாக கீழே போட்டோம். இப்போ இதுக்கு மேலோடி ஏறி வரும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பீடு எக்ஸ்ட்ரா தான் தேவைப்படும். அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 7 பீடு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இப்போ போட்டுக்கலாம். போட்டு அதிலே லாக். மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் அதே 7 பீடு. இனிமேல் ஃபுல்லாகவே நம்ம 7 பீடு தான் எடுத்துக்கணும். அதிலே லாக் போட்டுட்டு மறுபடியும் ரிட்டனில் இந்த சைடு இங்கே வந்து தான் நம்ம வந்து மறுபடியும் லோடு எடுத்துக்கணும். இங்கேருந்தே வரக்கூடாது. போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பின்னல் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டிச்சு. புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ 3 பீட் எடுத்துட்டோமா. இதில் வந்து 3 வாட்டி போட்டுட்டு மறுபடியும் ஒரு அதில் எண்டு நாட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்த கலர் 3வது கலர் இருக்கு இல்லையா, 3 கலர் நம்ம எடுத்துருக்கோமா. இப்போ 3வது கலர் அடுத்து நம்ம கோல்டு கலர் எடுத்துக்கலாம். இதுவும் அதே 7 பீடு எடுத்துக்கணும். இனி ஃபுல்லாகவே 7 பீடு வச்சு தான் போடணும். இதுவும் அதே மாதிரி 3 வாட்டி போட்டுக்கோங்க.
இங்கே வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி போடுங்க. கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் இங்கே மாதிரி, இங்கே கொஞ்சம் தள்ளி, இங்கே தள்ளி அந்த மாதிரி போட்டால் நீட்டாக இருக்காது. பைப்பிங் த்ரெட்டை ஒட்டி நம்ம போட்டிருக்க பீடு அடுத்து நெக்ஸ்ட்டு கரெக்டாக அடுக்காக பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, நம்ம இப்போ 3 பீடை நம்ம போட்டாச்சு, 3 கலரும் கொடுத்துட்டோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறோன்னா அடுத்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு க்ரீனு, பிங்கு, அப்புறமா கோல்டு 3 எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன கலர் எடுத்தோம் அந்த கலர் எடுக்கணும். இப்போ வந்து நம்ம க்ரீன் கலர் எடுக்க போகிறோம். இதே தான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு க்ரீனு, பிங்கு, கோல்டு இந்த 3 கலரையும் மாற்றி வரிசையாக கொடுக்கணும். இடையில நீங்கள் வந்து இப்போ வந்து நான் வந்து இது கொடுத்துருக்கேன்னா, நான் வந்து இப்போ வந்து என்ன கலர் கொடுத்துருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலர் கொடுத்துருக்கோம். அதுக்கு பதில் இப்போ 3வது இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த கலர் எடுத்துட்டோன்னா அந்த ஷேப்பு நம்மளுக்கு மாறிடும். கரெக்டாக நீங்கள் என்ன கலர் கொடுத்துருக்கீங்க இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதை வந்து 1 2 போட்டு வச்சுக்கோங்க. 1, இது 2, அப்புறமா இது 3 இல்லையா. அப்போ 1 2 3 அடுத்து நெக்ஸ்ட்டு போடும்போதும் அடுத்த அளவில் போடும்போதும் நம்ம 1 2 3 அப்படியே அந்த 3 கலரையும் மாற்றி போடணும். இதில் வேறு எந்த குழப்பமும் இல்லை. இது மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு. பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே அவ்வளோந்தான். லாக் போட்டுட்டு அடுத்து மறுபடியும் இங்கே வந்து பக்கத்தில் இங்கே வந்து அடுத்து போடணும். ஓகே, இப்போ வந்து இதில் நாட் போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன கலர் எடுத்துக்கணும், பிங்க். இப்போ 2வது நம்ம என்ன கலர் போட்டோம், 2வது பச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பிங்க் கலர் எடுத்தோம் இல்லையா, அதே பிங்கு தான் நம்ம அடுத்து எடுக்க போகிறோம். இதையும் நம்ம இதே மாதிரி ஒரு 3 வாட்டி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கோம், நம்ம பிங்கு கொடுத்துருக்கோமா, அடுத்தால கோல்டன் கலர்.
1 2 3 இந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இப்படி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது உங்களுக்கு ரொம்ப ராயல் லுக்கு கொடுக்கும், நல்லாயிருக்கும் ஸ்டிச்சு. ஓகே, இந்த மாதிரி மறுபடியும் இது 3 வாட்டி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து இப்போ முடிக்க போகிறோம். இந்த மாதிரி கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்கேன் லைனு, நீங்கள் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நீளமாக வந்து பைப்பிங் த்ரெட்டு கட் பண்ணி ஒட்டி ஸ்டூடெண்ட் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க போன வீடியோவும் பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து கிளியராக தெரியும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். இதை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு புரியலைன்னா கண்டிப்பாக கிளாஸில் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இதோடு முடிச்சுக்கலாம். இதில் எந்த டவுட் இருந்தாலும் கிளாஸில் கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.